ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. சக்தி நிலைகள் என்பது பல்வேறு ரூபங்களை கொண்டது. தேவைகளுக்கு ஏற்ப சக்திகள் வெளிப்படுவதும், வெளிப்படும் சக்திகளுக்கு ஏற்ப தேவைகள் உருவாகி இயக்கம் மலர்வதும் இறைவனின் அருளால் நிகழ்ந்தேறிடும். இறைவன் என்பவர் யார்? இறை சக்தி என்பது எது? சிந்தனையினால் உருவாகும் நிலைகளை ஆராய்ந்திடல் வேண்டும். எங்கும் நிறைந்தவரே இறைவன் என்று அழைக்கப்படுகின்றார். தெய்வங்களாய் மலர்ந்து இயங்குவதும் இறைவனே, மனிதர்களாய் மலர்ந்து இயங்குவதும் இறைவனே, கிரகங்களாய் பிரிந்து இயங்குவதும் இறைவனே எனில் இறைவனின் தன்மை என்பது யாது? எங்கும் நிறைந்த அணுக்களே இறைவன் ஆகும். ஒளி வீசிடும் அணுக்கள் உயர்ந்த வகை பாதரச பொருளினால் உருவாகின. அவை யாவும் பேரண்டத்தில் ஒளியாய் உருவாகி உருகி நிலைத்து பின் கடினமாகி திடமான பாதரச கருப்பொருள் ஆயின. அவையே பிளவுற்று அண்ட சராசரங்களாக மலர்ந்து இயங்கின. பேரண்ட இயக்கத்தில் முழுமை அடைந்த நிலையில் உருவான ஓர் பேரணுவானது கணக்கில் அடங்காத கருப்பொருட்களை தன் வசம் கொண்டிருக்கும். ஒவ்வொரு கருப்பொருளும் எண்ணற்ற முழுமையடைந்த அணுக்களை உருவாக்கும் திறன் பெற்றிருக்கும். அணுவின் கருப்பொருள் என்பதே மிக உன்னத இறைவனாகும். மனிதர்களாய் உருவான ஆன்மாக்களும் ஓர் முழுமை அடைந்த அணுவே என்றுணர்க. அதன் பொருட்டே மனித ஆன்மாவானது தனது கருப்பொருளின் ஆற்றல்களை கொண்டு அற்புத அணுக்களை உருவாக்கி உடல் எனும் கருவியினை படைக்கின்றது. அத்தகைய பேரணுக்களே உருவான உடலுக்கு தேவையான உணவுகள் மற்றும் எரிபொருட்களையும் படைத்து கொள்கின்றது. ஓர் சத்திய நிலை என்பது யாதெனில், இப்பிரபஞ்சம் முழுவதும் பல்வேறு அணுக்களின் கருப்பொருள் ஆற்றல்களினால் உருவானது. ஆயினும் மனிதர்களின் மனம் என்கின்ற ஆற்றலானது எந்த ஒரு அணுவின் கருப்பொருளினாலும் உருவானது அல்ல. இப்பிரபஞ்சம் முழுவதும் இயங்குகின்ற அனைத்து சக்தி நிலைகளும், இயங்காது இயங்கும் மூல சிவ ஆற்றல்களும் ஏதேனும் ஒரு வகை அணுவின் இயக்கமே. இருப்பினும் எந்த ஒரு அணுவின் சாயலும் அற்ற, ஆயினும் அனைத்து அணுக்களின் திறனையும் பெற்ற ஓர் கருவியே மனிதர்களின் மனம் எனும் சக்தி நிலையாகும். மகா சிவராத்திரியில் யாம் அருள உள்ள தியான நிலைகளில் மனம் எனும் கருவியினை காணவும் அறியவும் உணரவும் அதனை இயக்கவும் கற்பிக்கப்படும். தொடர் நிலையாக சிவலிங்க உருவினை அன்பாய் ஆராதித்து உங்களது ஆத்ம ஒளியினை எண்ணியே பூஜித்திருங்கள். ஆன்மாவின் பல்வேறு பரிணாமங்களில் ஒன்றே சிவத்துளிகளின் விரிந்த இயக்கமாகும். 10ஆம் தின சிவபூஜையின் தருணம் விரிந்து மலரவுள்ள சிவாம்சம் என்பது மனக்கருவியினை ஆட்டி படைக்கும் சக்தி பெற்ற ஸ்ரீ மாத்ருபூதம் எனும் சிவத்துளியாகும். பஞ்சபூத மூலக்கூறுகளில் அடங்காத தத்துவமே மனம் எனும் கருவியாகும். ஆதிசிவனின் மனம் எனும் கருவியே மாத்ருபூதம் எனும் 6வது பூத ஆற்றலாக கருதப்படுகின்றது. ஆதிசிவனின் மாத்ருபூத வடிவமே அவரது மனமாகும்.
மனிதர்கள் தங்களுடைய ஆழ்ந்த மனதின் மூலம் ஸ்ரீ மாத்ருபூத சக்தியினை துதிக்க ஆதி சிவனார் தனது மனதின் மூலமே இணைப்பினை ஏற்படுத்துவார். தனது மனதினை ஆதிசிவனின் மனமான மாத்ருபூத நிலையோடு கலப்புறச் செய்து முக்தி பெற்று விண்ணேறி சிவலோகத்தில் நிலைத்துள்ள எண்ணற்ற மானுட ஆன்மாக்கள் சத்தியம் உரைத்திடுவர். அன்பு மானுடர்களே, அகத்தியரின் பூர்வ சீடர்களே, உங்களது சிவ வழிபாட்டினில் மனதினை முழுமையாக சிவனாரின் மனதோடு கலப்புறச் செய்து ஸ்ரீ மாத்ருபூத சிவாம்சத்தின் பேரருளினை பெற்றிடுங்கள். பூரண ஆசிகள்.